வெல்கம் டு டிஎன் போஸ்டல் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ், பேங்கிங் அண்ட் ரெமிட்டன்சஸ். அதில் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ். இன்றைக்கி ஆர்டி ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். ஆர்டிங்கிறது 5 year ஸ்கீம். அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.7% per annum இப்போ கரண்டில் போயிட்டுருக்கு. அந்த 6.7% per annum இட் இஸ் குவார்ட்டர்லி காம்பவுண்டட். மினிமம் அமௌண்ட் ஃபார் ஓப்பனிங் ஆர்டி அக்கௌண்ட் இஸ் ₹100 அண்ட் இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் ₹10. மேக்ஸிமம் லிமிட் இருக்கா ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தா தெர் இஸ் நோ மேக்ஸிமம் லிமிட். நெக்ஸ்ட், எலிஜிபிலிட்டி ஆஃப் RD accounts opening and the type of accounts. The depositor must be a resident of India. Indian residents க்கு மட்டும்தான் RD is eligible. இது சிங்கிள் அக்கௌண்ட்டா ஓப்பன் பண்ணலாம், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டா ஓப்பன் பண்ணலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்ஸில் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி 2 அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஜாயிண்ட் ஏ இருக்குது, நெக்ஸ்ட் ஜாயிண்ட் பி இருக்குது. ஜாயிண்ட் ஏ அப்படின்னா ஏ ஃபார் ஆல், அதாவது 2 டெபாசிட்டர்ஸும் ஒரே டைமில் அவங்களோட கன்சென்ட் கொடுத்து மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட் தான் ஜாயிண்ட் ஏ அக்கௌண்ட். அதை தான் ஆப்ரேட்டட் பை ஆல் டெபாசிட்டர்ஸ் ஜாயிண்ட்லி ஆர் பை சர்வைவிங் டெபாசிட்டர்ஸ் ஜாயிண்ட்லின்னு சொல்லுவாங்க. இதே ஜாயிண்ட் பி அக்கௌண்ட் அப்படின்னா எனி ஒன் டெபாசிட்டர் கேன் கிவ் த கன்சென்ட் அண்ட் ஆப்ரேட் தி அக்கௌண்ட். அதை தான் இட் இஸ் ஆப்ரேட்டட் பை எனி ஒன் டெபாசிட்டர் ஆர் பை சர்வைவிங் டெபாசிட்டர்ஸ் செப்பரேட்லி. அவங்க தனித்தனியாக அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதர் எலிஜிபிள் அக்கௌண்ட்ஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் ஸ்பெஷல் அக்கௌண்ட்ஸ் பார்த்த மாதிரியே இங்கேயும் மைனருக்காக ஒரு கார்டியன் அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பர்சன்ஸ் ஆஃப் அன்சவுண்ட் மைண்டுக்காகவும் ஒரு கார்டியன் நியமித்து அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அந்த அக்கௌண்ட்டுக்கு ஆத்தரைஸ்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மைனர்ஸ் who have completed 10 years of age can open and operate the account in his or her own name. மைனர்ஸ் 10 years முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க இண்டிவிஜுவலாக அந்த அக்கௌண்ட்ஸை ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் ஒன்லி 1 அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம் ஒரு இண்டிவிஜுவலுக்கு. இங்கே any number of accounts can be opened individually or jointly with another person. அதான் ஆர்டி உடைய டிஃபரன்ஸ். ஆர்டி டெபாசிட்ஸ். ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கேஷ் அல்லது செக் கொடுத்து நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். இன் கேஸ் ஆஃப் செக் டெபாசிட், டேட் ஆஃப் கிளியரன்ஸ் ஆஃப் செக் இஸ் ட்ரீட்டட் அஸ் டேட் ஆஃப் டெபாசிட். மினிமம் ஆர்டி இன்ஸ்டால்மெண்ட், அதாவது ஆர்டி டினாமினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா ₹100 அண்ட் இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் ₹10. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணணும். அந்த ஃபர்ஸ்ட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவோ அதே தான் அந்த 5 year டேர்ம் ஃபுல்லாக அவங்களுடைய இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட், அதாவது ஆர்டியினுடைய டினாமினேஷனாக செயல்படும். இப்போ ஒரு ஆர்டி அக்கௌண்ட் 16th of a monthக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் எவ்ரி மந்த் அந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை 15th day ஆஃப் ஈச் மந்த்துக்குள்ளே அவங்க பே பண்ணியிருக்கணும். அதே 16th அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த மந்த்து ஃபுல்லாகவே அவங்க பே பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இதுதான் ஒரு சின்ன ஒரு மைனர் டிஃபரன்ஸ். ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பனிங் டேட்டை பொறுத்து கஸ்டமர்ஸ்க்கு பே பண்ணுறக்கூடிய அந்த டியூரேஷன் டிஃபர் ஆகும். ஸோ 16th முன்னாடி பண்ணுனா 15th அந்த ஆர்டி அக்கௌண்ட்டை அவங்க இன்ஸ்டால்மெண்ட் கட்டி ஆகணும். அதே 16th அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஒரு மந்தில் அப்படின்னு சொன்னால் அந்த மந்த் ஃபுல்லாகவே அவங்களுக்கு பே பண்ணக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு டியூரேஷன் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட், ஆர்டி டிஃபால்ட் அண்ட் ரிவைவல். இஃப் டிஃபால்ட்ஸ் ஆர் நாட் மோர் தேன் 4, the account holder can extend the maturity period by the number of default months. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டி டிஃபால்ட் அப்படின்னா என்னன்னா
இப்போ ஒரு மந்த்துக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட்டை அந்த மந்த்துக்குள்ளே கட்டாமல் இருக்காங்கன்னு சொன்னால் அது வந்து டிஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த டிஃபால்ட்டுக்கு ரிவைல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் ரிவைவல் ஃபீ அல்லது டிஃபால்ட் ஃபீன்னு சொல்லுவோம். கொலோக்கியலாக டிஃபால்ட் ஃபீ அப்படிங்கிறத சொல்லுவோம். அந்த அக்கௌண்ட்டை ரிவைவ் பண்ணணும் அப்படின்னா அந்த டிஃபால்ட் ஃபீ பே பண்ணியிருக்கணும். The default installments can be paid during the extended period. இப்போ ஒரு அக்கௌண்ட்டுக்கு 4 டிஃபால்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அக்கௌண்ட்னுடைய மெச்சூரிட்டி பீரியட் அந்த டிஃபால்ட் மந்த்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். இந்த டிஃபால்ட்டட் இன்ஸ்டால்மெண்ட்ஸை அந்த எக்ஸ்டெண்டட் பீரியடுக்குள்ளே அவங்க பே பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஆர்டி அக்கௌண்ட்டுக்கும் நம்பர் ஆஃப் டிஃபால்ட்ஸ் more than 4 இருந்தாலும் அந்த அக்கௌண்ட் will be treated as discontinued account. At any point of time ஒரு ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு மேக்ஸிமம் 4 டிஃபால்ட்ஸ் தான் இருக்க முடியும். அதுக்கு மேலே இருக்குன்னு சொன்னால் அந்த அக்கௌண்ட் will be treated as discontinued account. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதம் டிஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க மே மந்த் கண்டினியூ பண்ணலாம். அதே ஜூன் மந்த் வரும்போது இந்த 4 இன்ஸ்டால்மெண்ட்டு அவங்க பே பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த டிஃபால்ட் அக்கௌண்ட்லேருந்து அவங்க வெளியே வர முடியும். அதாவது அந்த அக்கௌண்ட் வில் நாட் பிகம் டிஸ்கன்டினியூட் அக்கௌண்ட். சிம்பிளாக சொல்லணும்னா 4 டிஃபால்ட்ஸ் இருக்குது, அதை தாண்டி அவங்க மறுபடியும் 2 மந்த்ஸ் கண்டினியூ பண்ணினாங்க அப்படின்னா 6th மந்த்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அக்கௌண்ட் வில் பிகம் டிஸ்கன்டினியூட் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ரிவைவல் ஃபீ பார்த்தீங்கன்னா 100 rupees டினாமினேஷனுக்கு ₹1 per month. இதே it will be converted to proportionately for the denominations. டினாமினேஷனை பொறுத்து இந்த கன்வர்ஷன் நடக்கும். அதை பொறுத்து இந்த ரிவைவல் ஃபீ அல்லது டிஃபால்ட் ஃபீ பே பண்ணணும். ரிவைவல் ஃபீ மஸ்ட் பி பெய்ட் இன் lump sum along with defaulted installments. ஒரு மந்த்துக்கு பே பண்ணாமல் இருக்காங்கன்னு சொன்னால் அந்த அமௌண்ட்டை ரிவைவல் ஃபீயோட சேர்த்து அந்த டிஃபால்ட் இன்ஸ்டால்மெண்ட்டும் சேர்த்து கட்ட வேண்டியிருக்கும். அப்போ தான் அந்த அக்கௌண்ட் ரிவைவல் ஆகும். ஸோ இப்போ டிஃபால்ட் ஃபீயோட அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை பே பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அந்த அக்கௌண்ட் வில் நாட் பி ட்ரீட்டட் as discontinued. ஸோ எனி பாயிண்ட் ஆஃப் டைம் more than 4 defaults are not allowed. அதே மாதிரி அதை ரிவைவல் ஃபீ அல்லது டிஃபால்ட் ஃபீ பே பண்ணி அந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸ் பே பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் that RD account will be treated as regular account and it will not be treated as discontinued account. Next, RD advance deposit and rebate. ஸோ RD பொறுத்த வரைக்கும் 5 years ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ரோக்கில் அவங்க பேமெண்ட் பண்ணிக்க முடியும். அதாவது அட்வான்ஸ் டெபாசிட்ஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான ரிபேட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத இப்போ அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ ரிபேட் டீட்டெயில்ஸ் ஃபார் 100 rupees டினாமினேஷன். இது வந்து எவ்வளோ டியூரேஷனுக்கு அவங்க அட்வான்ஸ் பே பண்ணுறாங்களோ அதை பொறுத்து இந்த ரிபேட் அமௌண்ட் வில் பி ஃபிக்ஸ்டு. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 6 or more deposits not exceeding 11 deposits, அதாவது 6 monthsலிருந்து 11 months வரைக்கும் அட்வான்ஸாக கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபார் a 100 rupees RD account the rebate will be calculated as ₹10. இதே 12 or more months in a calendar month பே பண்ணுறாங்க அப்படின்னா the rebate will be calculated as ₹40. இதே மாதிரி இதுக்கு ஒரு டேபிளேஷன் இருக்குது. எவ்வளோ மந்த் அட்வான்ஸாக பே பண்ணுறாங்க, எவ்வளோ ரிபேட் அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான டேபிள் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த டேபிள். நம்பர் ஆஃப் அட்வான்ஸ் டெபாசிட்ஸ் அண்ட் த ரிபேட் ஃபார் டினாமினேஷன் 10, அதாவது டினாமினேஷன் 100. ஸோ இந்த டேபிள் ஃபுல்லாகவே 100 rupees டினாமினேஷனுக்கு அட்வான்ஸ் டெபாசிட்ஸ் இவ்வளோ பீரியட் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிஸ்கஸ் பண்ண 6 months to 11 months டெபாசிட்ஸ் கட்டுறாங்க அப்படின்னா 10 rupees கிடைக்கும். இதே 24 months to 29 டெபாசிட்ஸ் அட்வான்ஸாக பே பண்ணுறாங்கன்னா ₹80 கிடைக்கும். ஸோ இதை வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஃபார்முலா மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இது எக்ஸாம்பிளில் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஏன்னா இந்த ரிபேட் அப்படிங்கிறத
ரொம்ப ரேர் ஃபினாமினன். மோஸ்ட்லி 1 இயர் வரைக்கும் ரிபேட் அதாவது அட்வான்ஸ் டெபாசிட்ஸ் பே பண்ணி கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு நுணுக்கமான விஷயங்கள் நிறையா வெளியில் தெரியறதில்ல. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு டேபிளேஷன் ஃபார்முலா மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 42 to 47 டெபாசிட்ஸ் அட்வான்ஸாக பே பண்ணுறாங்கன்னா ஃபார் 100 rupees டினாமினேஷன் ரிபேட் வில் பி rupees 130. இதே 5 years ஃபுல்லாக பே பண்ணிட்டாங்க, ஒரே ஸ்ட்ரோக்கில் 60 டெபாசிட்ஸ்க்கு கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிபேட் இஸ் rupees 200. நெக்ஸ்ட் ஆர்டி லோன் ஃபெசிலிட்டி. ஸோ ஆர்டி அக்கௌண்ட்ஸ்க்கு லோன் ஃபெசிலிட்டி இருக்குது. எவ்வளோ லோன் எடுக்கலாம் அப்படின்னா, ஆர்டி அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடிய டெபாசிட்ஸில் 50% ஆஃப் த அமௌண்ட் கேன் பி டேக்கன் as லோன். எப்போ loan is allowed only after the account has completed 1 year. 1 year complete ஆயிருந்தா மட்டும் போதுமா? இல்லை, 12 monthly deposits have been made. அதாவது 1 year complete ஆயிருந்தாலும் அவங்க ஏதாச்சும் டிஃபால்ட்ஸ் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அந்த 1 year பீரியட் முடிஞ்சாலும் அவங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி வராது. எப்போ வரும் அப்படின்னா, அவங்க அந்த 12 monthly டெபாசிட்ஸும் ப்ராப்பராக பே பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க பே பண்ணியிருந்த அமௌண்ட்டில் இருந்து 50% of the amount can be given as loan. நெக்ஸ்ட் இந்த லோனை வந்து லம்சமாகவும் கட்டலாம் அல்லது ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸாகவும் கஸ்டமர்ஸ் ரீபே பண்ணிக்க முடியும். லோன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டி இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் 2%. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு இப்போ கரண்ட்டில் 6.7% இன்ட்ரெஸ்ட் இஸ் ப்ரொவைடட். அதை கூட 2% ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் இட் இஸ் 8.7%. அதாவது ஆர்டி லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் இஸ் 8.7% அட் ப்ரெசன்ட். இப்போ ஆர்டி அக்கௌண்ட்டில் லோன் எடுத்துட்டாங்க, அக்கௌண்ட் மெச்சூரிட்டிக்கு வந்துருச்சு அல்லது பிஎம்சிக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அமௌண்ட் ரீபே பண்ணலை அப்படின்னு சொன்னால் மெச்சூரிட்டி அமௌண்ட் அல்லது ப்ரீமெச்சூர் க்ளோஷர் அமௌண்ட்ல இருந்து அந்த லோன் அமௌண்ட் வில் பி டிடக்டட். நெக்ஸ்ட் ஆர்டி ப்ரீமெச்சூர் க்ளோஷர். ஸோ ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு மினிமம் 3 years மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த ப்ரீமெச்சூர் க்ளோஷர் இஸ் எலிஜிபிள். ஆர்டியோட டென்யூர் வந்து 5 yearsஆக இருந்தாலும் கஸ்டமர்ஸோடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக அவங்க 3 years முடிஞ்ச உடனே அதையே ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். பிஎம்சி பண்ணும்போது அவங்களுக்கு எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால், பிஓஎஸ்பி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வில் பி அப்ளைட் ஃபார் த டெபாசிட் அமௌண்ட். இப்போ கஸ்டமர்ஸ் அட்வான்ஸ் டெபாசிட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த பீரியடுக்கு பிஎம்சி இஸ் நாட் எலிஜிபிள். நெக்ஸ்ட் ஆர்டி மெச்சூரிட்டி. நமக்கு தெரியும் ஆர்டியோட டென்யூர் 5 years, அதாவது 60 monthly deposits from the date of opening. அப்புறம் ஆர்டி அக்கௌண்ட் கேன் பி எக்ஸ்டெண்டட் ஃபார் 5 years by submitting an application to the concerned post office. அதாவது ஆர்டி அக்கௌண்ட்டை மறுபடியும் ஒரு 5 years பீரியடுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். எதுக்காக இந்த சினாரியோ இருக்குது அப்படின்னு பார்த்தா, இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் பீயிங் ரிவைஸ்ட் எவ்ரி குவார்ட்டர்லி. இப்போ ஒரு கேஸ், இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்குது, ஒரு 6.7%ங்கிறது நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருக்குது, நெக்ஸ்ட் குவார்ட்டரில் 6%ஆக குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு கஸ்டமர் அந்த 6.7%ல் இருக்கக்கூடிய பீரியடில் மெச்சூரிட்டிக்கு வந்துட்டாங்க, ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது அவங்க என்ன செய்யலாம், அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் வேணும்னு சொல்லும்போது அவங்க அந்த 5 year பீரியட் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த 6.7% இன்ட்ரெஸ்ட்கான ஆர்டி அக்கௌண்ட் அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ அவங்களுக்கு அது நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த மாதிரி கேசஸில் எக்ஸ்டென்ஷன் வில் பி பெனிஃபிஷியல் டு கஸ்டமர்ஸ். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. டியூரிங் தி எக்ஸ்டென்ஷன் பீரியட் தி சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட் applicable at the time of original opening will continue. எக்ஸ்டெண்டட் ஆர்டி அக்கௌண்ட் எப்போ க்ளோஸ் பண்ணலாம், அதுக்கு ஏதாவது லாக்இன் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுக்கு எந்த லாக்இனும் கிடையாது. இப்போ 5 years முடிஞ்சிருச்சு, கஸ்டமர் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்க, ஆனால் ஏதாவது ரீசன்ஸ்க்காக ஏர்லியராக க்ளோஸ் பண்ண வராங்க அப்படின்னு சொன்னால்
that RD account can be closed at any time. So in the extension period la RD interest rate will be applied for the completed years. இப்போ say for example ஒரு 6th இயரில் க்ளோஸ் பண்ணுறாங்க, RD account முடிஞ்சு 5 years முடிஞ்சதுக்கு அப்புறம் கஸ்டமர் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்றாங்க. எக்ஸ்டென்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஒரு 1 year கம்ப்ளீட் ஆகி க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்டட் இயர்ஸ்க்கு ஃபுல்லாகவே RD இன்ட்ரெஸ்ட் ரேட் வில் பி அப்ளைட். இது லெஸ் தேன் 1 year, அதாவது எக்ஸ்டென்ஷன் பீரியடுக்குள்ளே இருக்காங்க, ஆனால் 1 year கம்ப்ளீட் ஆகலை அல்லது 1 year கம்ப்ளீட் ஆகிடுச்சு, செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கில் இருக்காங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்டட் இயர்ஸுக்கு RD இன்ட்ரெஸ்ட்டும், அந்த கம்ப்ளீட் ஆகாத இயருக்கு அதாவது குறிப்பிட்ட மந்த்ஸுக்கு மட்டும் POSB ரேட்ஸும் அப்ளை ஆகும். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RD அக்கௌண்ட் கேன் பி ரீடைன்ட் அப் டு 5 years வித்தவுட் மேக்கிங் எனி டெபாசிட்ஸ். அதாவது கஸ்டமர் எந்த டெபாசிட்டும் செய்யாமல் அந்த 5 year பீரியடுக்கு RD அக்கௌண்ட்டை எக்ஸ்டென்ஷனில் வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட், RD ரீபேமெண்ட் ஆன் டெத். ஸோ டெத் கிளைம் பொறுத்த வரைக்கும் அந்த நாமினி, அந்த RD அக்கௌண்ட் ஹோல்டருடைய நாமினி should submit the claim application with relevant documents to the post office concerned to get the balance. RD அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் நாமினிக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, அக்கௌண்ட் இருக்க பேலன்ஸை அவங்க கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம், அல்லது அவங்க விருப்பப்பட்டால் அந்த RD அக்கௌண்ட்டை மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் பே பண்ணி, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 years அவங்க பே பண்ணிட்டாங்க, இன்னும் 1 year பே பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் மெச்சூரிட்டியே கிடைக்கும், PMC இல்லாமல் ஃபுல் மெச்சூரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களும் ஓகே சொன்னாங்கன்னு சொன்னால் தட் அக்கௌண்ட் கேன் பி கண்டினியூட் பை த நாமினி by submitting an application to the concerned post office. Next, protected savings scheme for RD. protected savings scheme அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ say for example ஒரு டினாமினேஷன் இருக்குது, ஒரு 100 rupees டினாமினேஷன் இருக்குது, இன்கேஸ் அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து இறந்துடுறாங்க அப்படின்னு சொன்னால், ஃபுல்லாக பே பண்ணுறதுக்கு முன்னாடி இறந்துடுறாங்கன்னு சொன்னால் that full maturity will be given to the nominee. Full maturity value is payable only for 100 rupees denomination of RD accounts. இதுதான் இந்த protected savings scheme. இந்த மாதிரி full maturity கொடுக்கணும்னு சொல்லும்போது அந்த 100 rupees denomination account should not be a discontinued account. அது currently இருக்கணும். The account duration must be at least 2 years from opening to death. Minimum 2 years வந்து அந்த அக்கௌண்ட் மெயின்டைன் ஆகிருக்கணும். இந்த ப்ரொடெக்டட் சேவிங் ஸ்கீமுக்கு உள்ளே வரணும் அப்படின்னா the age of the account holder must be within 18 to 55 years. First 24 monthly deposits, அதாவது ஏற்கனவே அந்த பாயிண்டில் சொன்ன மாதிரி first 2 years எந்த டிஃபால்ட்டு இல்லாமல் டெபாசிட்ஸ் பே பண்ணியிருந்துருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கான ஃபுல் மெச்சூரிட்டி ஆன் டெத் வில் பி ப்ரொவைடட். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு சில மந்த்து இந்த ப்ரொடெக்டட் சேவிங் ஸ்கீம் மூலமாக டிஃபால்ட்ஸ் வந்து அதை அவங்க ரிவைவல் பண்ணியிருக்காங்க, ரிவைவல் ஃபீ பே பண்ணி அந்த இன்ஸ்டால்மெண்ட்டும் பே பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் தட் இஸ் நாட் ட்ரீட்டட் அஸ் டிஃபால்ட். அப்போவும் அது ரெகுலர் அக்கௌண்ட்டாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் அவங்க லோன் எதுவும் எடுத்துருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் 24 monthஸில் எந்த லோனுமே எடுத்துருக்கக்கூடாது. இஃப் லோன் இஸ் டேக்கன் ஆஃப்டர் 24 months, the outstanding loan with interest will be deducted from the payable amount. அதாவது இந்த ப்ரொடெக்டட் சேவிங் ஸ்கீம் மூலயமா அவங்களுக்கு ஏதாச்சும் லோன் இருக்குன்னு சொன்னால் அந்த நாமினிக்கு அந்த அவுட்ஸ்டாண்டிங் லோன் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வில் பி டிடெக்டட். எப்போ? when loan is taken after 24 months. இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாமினி ஆர் லீகல் ஹேர் மஸ்ட் அப்ளை வித்தின் 1 year ஆஃப் டெத் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர். அதாவது
அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்து அந்த நாமினி வித்தின் 1 இயர்க்குள்ள கிளைம் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்கணும். என்னென்ன வச்சிருக்கணும்? டெத் சர்டிஃபிகேட், டிக்ளரேஷன் தட் ப்ரொடெக்டட் சேவிங்ஸ் பெனிஃபிட் வாஸ் நாட் அவைல்ட் ஏர்லியர், அதாவது ஏற்கனவே இந்த ப்ரொடெக்டட் சேவிங்ஸ் பெனிஃபிட் ஸ்கீம் நான் வேறு எங்கேயும் அவைல் பண்ணலை அப்படிங்கிற செல்ஃப் டிக்ளரேஷனோட டெத் சர்டிஃபிகேட் வச்சு ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் வச்சு கிளைம் அப்ளிகேஷனை அந்த போஸ்ட் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணுனா 1 இயர்க்குள்ளே சப்மிட் பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த ஃபுல் மெச்சூரிட்டி அமௌண்ட் வில் பி பெய்ட். அதுதான் இந்த ப்ரொடெக்டட் சேவிங்ஸ் ஸ்கீமோடைய பெனிஃபிட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிஎன் போஸ்டல் அகாடமி.